வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன், கல்விக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்புலையும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்னும் முக்கியமாக பார்க்க போனோம்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அதிக எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கிடையே இருந்துகிட்டு இருக்குது. தேர்தல் அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியப்படுத்தாமல் இருந்தாலும் இப்போ பொதுமக்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து நகைக்கடன் வைக்கிறது, பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்களா, கல்வி கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். இதில் இன்னும் குறிப்பாக பார்க்க போகணும்னா, நாங்கள் போன வருடம் அதாவது 2024 அக்டோபர் நவம்பரில் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வச்சுட்டோம். ஸோ எங்களுக்கு 2026 நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அதை தெளிவுபடுத்துகிற வகையில் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அதிக கேள்விகள் இருந்துகிட்டு இருந்தாலும் இப்போ பார்க்க போனோம்னா நாங்கள் கடந்த வருடம் அதாவது 2024 பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வச்சுட்டோம். இப்போ 2025 முடிஞ்சு 2026 தான் சட்டமன்ற தேர்தல் வருது. அதுலேருந்து ஜிஓ பாஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மாதம் ஆகும். எங்களுக்கு எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 3 சவரன் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2024 நவம்பர் மாதம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா, ரினியூவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிற வகையில் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இப்போ மெயினாக பார்க்க போனோம்னா எப்போ நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இப்போ ஆர்பிஐடைய புது விதிமுறைகள்னால நீங்கள் ரினியூவல் பண்ண முடியாது. அந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே நகையை மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போன வருடம் நவம்பரில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் நவம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நகையை பார்த்தீங்கன்னா மீட்டே ஆகணும். அந்த நகையை மீட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு இணையான ஒரு புது நகையை வச்சு நீங்கள் அந்த பழைய நகையை பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் மாதத்தில் மீட்டுக்குங்க. புது நகை இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா 2025 டு 2026 நவம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இந்த ஜிஓவை பாஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது போல் சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சந்தேகங்கள் இருக்கோ நம்ம சேனல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.